சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் காவல்துறையினுடைய அதிகார அத்துமீறல்ல, அதிகார கொழுப்புல, காவல்துறையினுடைய ரவுடிசத்தில் அநியாயமாக அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதையொட்டி நேற்றே நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய அலுவலகம் அமைந்திருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டில் ஒரு டெத்து. அதனால் 12 மணிக்கு கடையை இழுத்து சாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அதனால தான் இன்றைக்கும் அலுவலகம் போகலை. ஏன்னாக்கா இன்றைக்கி ஈவினிங் தான் பாடி எடுக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், வீட்லேயே இன்றைக்கி உட்காந்து எப்படியாவது இந்த வீடியோவை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த அஜித்குமாரோட இறப்பை ஒட்டி பல வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. அந்த வதந்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறது இதை நம்பி பல கட்சி தலைவர்களே, கூட்டணி கட்சியில் உள்ள முக்கியமான தலைவர்களே அந்த வதந்தியை போய் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற அளவுக்கு அந்த வதந்தி ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. ஆனால் இதையொட்டி பரப்பப்படுற வதந்திகள் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதையொட்டி பரப்பப்பட்ட நிறைய வதந்திகள் என்ன, உண்மை என்ன, யார் பரப்பியது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறையினுடைய அதிகார அத்துமீறல்கள் அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களில் மட்டுமே 24 லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கு. அப்புறம் 18க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்ஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் யாராவது குற்றவாளிகள் பிடிபடுறாங்க அல்லது குற்றம் சாட்டப்பட்டவங்க அவங்க நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று சொல்லப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்கள சிறைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய கை கால்கள் முறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 330க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு ஜெயிலில், ஒரு புழல் ஜெயிலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஜெயிலில் ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்க, இல்லை குற்றம் சாட்டப்பட்டவரை பிடிக்கிறாங்கனாக்கா அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய கைகால் உடைக்கப்படுற எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 75% அப்படி தான் கைகால் உடைக்கப்பட்டு தான் கொண்டு போய் அட்மிட் செய்யப்படுறாங்க. அதாவது புழல் சிறையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க, அங்கே கொண்டு போய் உள்ள தள்ளுறாங்க அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. அந்த யூட்டனில் கூட அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளவு அதிகார அத்துமீறல்கள் ஏன் நடக்குது? அப்போ இந்த குறிப்பிட்ட அஜித்குமார் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, எதற்காக இந்த படுகொலை நடத்தப்பட்டுச்சு, இதற்கு பின்னாடி எஸ்பியினுடைய ரோல் இருக்கா? அப்போ அந்த காணாம போன நகை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நகை யாருடைய நகை? அந்த நகைக்காக சந்தேகப்பட்டு அவர் எடுத்தாரு இல்லைன்னு நிரூபிக்கப்படாத ஒரு காரணம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் எப்படி படுகொலை செய்யப்பட்டார், பின்னாடியில் யார் இருந்து இயக்கியது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள ஒரு கோவில், அது HRNC டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. அந்த கோவிலில் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய நபர் தான் அஜித்குமார். அந்த ஃபேமிலியில் இவர், அவருடைய தம்பி, அவங்க அம்மா இருக்காங்க. சிங்கிள் மதராக இருந்தால் படிக்க வச்சுருக்காங்க. அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால் அஜித்குமாரோடைய வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது. இந்த செக்யூரிட்டி வேலையை பார்த்து அவர் என்ன தொகையை கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறாரோ அதை வச்சு தான் அவங்க சோறு பொங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ அங்கே அந்த கோவிலுக்கு வர்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த காரை வேலட் பார்க்கிங் செய்கிறதுக்கு அஜித்குமார்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. இப்போ அஜித்குமார் கார் எடுத்துகிட்டு கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வர்றாரு. திரும்ப 1 hour கழித்து தான் அந்த சாவியை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் அந்த காரில் என்னுடைய நகைகள் 10 சவரன் வச்சுருந்தேன், அந்த நகை திருடு போயிருச்சு என்று வாய் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குமூலம். அவங்க எழுதி கூட ரிட்டர்ன் ஆக கொடுக்கல, வாய் மூலமாக பக்கத்தில் வந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி அவங்க உடனடியாக எஸ்பி வரைக்கும் போய் எஸ்பி தனிப்படை அமைச்சு அதுக்கப்புறம் அஜித்குமாரை தூக்குறாங்க. தூக்கி வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலைனாக்கா இது தனிப்படையாக ஒரு 6 பேர் கொண்ட நபர்கள் தனிப்படை அமைக்கிறாங்க. இப்போ அஜித்குமாரை தூக்குறாங்க. தூக்கிட்டு பக்கத்தில் உள்ள தோப்புகளுக்கு இல்லை வேற இடங்களுக்கு மாற்றி கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. பயங்கரமாக தாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பியையும் வர வச்சு அவருடைய தம்பியையும் அஜித்குமார் கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்க. எனக்கா அப்பயாவது உண்மையை சொல்லுவார் அல்லது எடுத்துக்கிட்டேன்னு ஒத்துக்குவார் அல்லது ஒருவேளை எடுத்திருந்தா உண்மையை ஒத்துக்குவார் அப்படிங்கிறதுக்காக பல டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 18 இடங்களுக்கு மேலே உடலில் பலத்த காயங்கள் இருந்திருக்கு. தொண்டையில் அடிபட்டு இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அதனால தான் அவர் இறந்திருக்காரு. இந்த மாதிரியான உடல் காயங்கள்லாம் உடலுக்கு ஒரு ஆய்வில் வந்திருக்கு. ஸோ அப்படி மாற்றி கொண்டு போய் அடிக்கும் பொழுது, தண்ணீர் கேட்கும் பொழுது கொடுக்கல, அப்புறம் மிளகாய் பொடியெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னென்னு தெரியல. ஆனால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு அஜித்குமாரோடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட தகவல். ஆனால் இதுக்குள்ளே என்ன அஜித்குமார் வீட்டில் சொல்கிறாங்கன்னாக்கா, அஜித்குமாருக்கு டிரைவிங்கே தெரியாது அஜித்குமாரால் எப்படி காரை கொண்டு போய் பார்க் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ யார் பார்க் பண்ணதுனாக்கா இன்னும் 2 பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் காரை கொண்டு போய் பார்க் பண்ணது. காரை பார்க்கிங் பண்ண அந்த 2 பேரை காவல்துறை விசாரிச்சிச்சா அல்லது அஜித்குமார் தான் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? எப்படி அஜித்குமார் தான் எடுத்தாருன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? இப்போ காவல்துறை இருக்காங்கனாக்கா அந்த ஏரியாக்குள்ளே உள்ள குற்றவாளிகளோட லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கும். யார் ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, யார் ஹேபிச்சுவல் அஃபண்டரு, யார் திருடுறவன், யார் செயின் பிரி செய்கிறவங்க, இப்படி இந்த லிஸ்ட்டு முழுக்க காவல்துறைகிட்ட இருக்கும். காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு ஏரியாவுக்குள்ளே எதுவுமே நடக்காது. இன்கேஸ் 2 கேங்கு கடையில் ஒரு பெரிய சண்டை நடக்குது அப்படின்னா கூட அது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் மீது இந்த குற்றம் சமத்தப்படுத்தினாக்கா அஜித்குமார் ஏதாவது குற்றப்பின்னணி உள்ளவரா? இல்லை. இதற்கு முன்னாடி அஜித்குமார் மீது இப்படியாப்பட்ட எந்த ஒரு குற்ற பின்னணியும் கிடையவே கிடையாது. எந்த புகாரும் அவர் மீது விழுந்ததே கிடையாது. அப்போ அஜித்குமார் ஏற்கனவே இப்படியாப்பட்ட ஆளுதாங்க. பல பேர்கிட்ட நகையை திருடி இருக்காருங்க.
அல்லது கோயிலுக்கு வரவங்ககிட்ட ஏதாவது அசந்த நேரத்தில் ஆட்டையை போட்டு வராங்க அப்படின்னு ஏதாவது புகார்கள் இருக்கும் பட்சத்தில் அவரை குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னாக்கா அவரை விசாரிக்கலாம். அப்படி நீங்கள் விசாரிக்க தான் செய்யணுமே தவிர அப்படி போய் அடிச்செல்லாம் கொள்ளக்கூடாது. அப்போ முதல் முறையாக ஒரு நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அவங்கள எப்படி டீல் பண்ணணும், அவங்கள எப்படி விசாரிக்கணுங்கிற சைக்காலஜி கூடவா போலீஸுக்கு தெரியாது. பொதுவாக காவல்துறையில் உள்ளவங்களுக்கு சைக்காலஜி கிளாஸஸ் எடுப்பாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கைதிகள் அவங்க மீட் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் அவங்க மீட் பண்ணணும், பல குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களோட அவங்க பேசணும். அப்படிங்கிற பொழுது சைக்காலஜிக்கலான அவங்க டீல் பண்ணுறதுக்கு சைக்காலஜிக்கல் கிளாஸஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு. அப்போ முதல் முறையாக ஒருவர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு, அவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த குற்றப்பின்னணியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட எப்படி விசாரணை செய்யணும், ஏன்னாக்கா குற்றம் செய்திருக்கலாம் செய்யாமலும் இருக்கலாங்கிற 2 சான்சஸ் இருக்காங்க. அப்போ இவர் தான் குற்றம் செய்திருப்பார் அப்படின்னு முன்முடிவோடு அணுகக்கூடாது, எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ ஏதாவது அந்த கார்லேருந்து நகை எடுத்த அஜித்குமார் நகை எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குங்களா, அல்லது அவர் நகை எடுக்கும் பொழுது ஏதாவது யாராவது கண்ணால் பார்த்த சாட்சியங்கள் ஏதாவது இருக்கா, அல்லது வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எதுவுமே இல்லையே. அப்போ எதுவுமே இல்லாத பொழுது அஜித்குமார் தான் இந்த நகையை எடுத்தாருன்னு எப்படி முன்முடிவு பண்ணிவிட்டு அவர் அடித்து கொலை பண்ணீங்க நீங்கள்? அந்த அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்கார் அஜித்குமார், ரொம்ப அடி தாங்க முடியல அவருக்கு. நான் தான் எடுத்தேன்னு ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டார். ஒரு ஜோக்கு ஒன்று முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு 3-4 நாட்டு போலீஸை கூப்பிட்டு ஒரு சைனா நாட்டு போலீஸு, ஒரு ஜப்பான் போலீஸு, ஒரு அமெரிக்கன் போலீஸு, இந்தியன் போலீஸு, ஒரு கதை உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழைய கதை, நான் திரும்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதான் ஒரு போலீஸும் உள்ளே போயிட்டு சிங்கத்தை பிடிச்சிருவாங்க அப்படின்னும் பொழுது ஜப்பான்காரன் போயிட்டு முடியலன்ட்டு வந்துடுவான், சைனாக்காரன் போயிட்டு முடியலன்ட்டு வந்துடுவான், அப்புறம் அமெரிக்காக்காரன் போயிட்டு முடியலன்ட்டு வந்துடுவான், அப்புறம் இந்தியாக்காரன் போயிட்டு சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்துடுவான். பார்த்தாங்க பாருங்கள் சூப்பர் போலீஸ் இந்தியன் போலீஸ் பார்த்தீங்களா, போய் பக்காவாக தட்டி தூட்டுட்டான் பார்த்தீங்களா, நீங்களும் இருக்கீங்களே, ஸ்காட்லாந்தில் போலீஸ்க்கு அப்புறம் இந்தியன் தமிழ்நாடு போலீஸ் தான்ப்பா அப்படின்னு மாதிரி சிங்கத்தை பிடிச்சி வந்துடுவாப்புல. அப்புறம் பார்த்தோம்னாக்கா அது நிறையா இருக்கும். இன்னும் நிறைய பிடிச்சி வந்துருக்குனாக்கா நிறைய பிடிச்சிருந்து சொல்லணும்னாக்கா சொல்லுவோம் பேர் என்னன்னாக்கா சிங்கம்னு சொல்லுவோம் அந்த நரி. அப்போ நிறைய பிடிச்சி அடித்து உதச்சி அதை சிங்கம்னு சொல்ல வைக்கக்கூடிய வேலையை தான் தமிழ்நாடு போலீஸ் பண்ணதுன்னு அப்போயோ ஜோக்காக சொல்லுவாங்க. இது அப்படி தான் வந்து நிற்கிது இப்போ அஜித்குமார் விஷயத்தில். அப்போ அஜித்குமார் எடுத்தார் அப்படிங்கிறது எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற பொழுது அப்போ எடுக்காமலும் இருந்திருக்கலாம் இல்லையா, குற்றம் தானே சுமத்தப்பட்டிருக்காரு, குற்றவாளி கிடையாது அவர். சரி இல்லைங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எல்லாமே சாட்சியை வச்சுட்டா தவறு பண்ணுவாங்க, அவர் எடுத்தாருங்க கண்டிப்பாக எங்களுக்கு தெரியுங்க, அதனால் அந்த நீதியை நான் எப்படியாவது நிலைநாட்டியே தீருவேங்க, இதெல்லாம் கொண்டு போய் ஆதாரம் இல்லாமல் குற்றவாளியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டினாக்கா நீதிபதி தாங்க நான் எங்களை திட்டுவார், ஆனால் அவர் தான் தவறு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க, சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த காக்கி சட்டை நான் விரும்பி போட்டிருக்கேங்க, அதனால் அந்த நீதியை நான் நிலைநாட்டியே தீருவேங்க, இவங்கெல்லாம் உள்ளே விட்டோம்னாக்க சமுதாயம் கெட்டுப்பிடுங்க, அதனால் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த மாதிரி குற்றவாளிகளை போட்டு தள்ளிடணுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்கிற அந்த நீதியை நிலைநாட்டு போகிறோம் நீங்கள். ஓஹோ அப்படியா, அப்போ நீதியை நீங்கள் எல்லா இடத்துலையும் நிலைநாட்டிடுவீங்களா? இப்போ ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் கைதானார், ஒரு நடிகர், பெரிய பிரபலம் அவர். இப்போ அவர் கொக்கைன் அப்படிங்கிற ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினாப்புல, அது மிகப்பெரிய குற்றம். இப்போ இந்த இந்த இப்போ சொல்கிறாங்க நகையை எடுத்துட்டாருன்னு குற்றம் சுமத்திருக்காங்களே, இதை விட பன்மடங்கு ஒரு தவறான ஒரு செயலை, சட்டவிரோதமான செயல் தான் கொக்கைன் பொருளை வச்சிருக்கிறதுங்கிறது. இப்போ தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம், இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இது. நீங்கள் அதை கம்பேர் பண்ணும் பொழுது இது 20-30 மடங்கு அதிகம் அந்த அஃபென்ஸு. அப்போ அதுக்கே ஒரு 10,000 நகையை எடுத்துட்டார் அப்படிங்கிற குற்றம் சுமத்தப்பட்டதுக்கே நீங்கள் அவரை அடித்து கொள்ளும் அப்படின்னாக்கா, இங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணி தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்ரீகாந்துக்கு ஒரு முக்கியமான நடிகர் 1/4 கிலோவுக்கு மேலே ஒரே தடவை வாங்கி அதை கொக்கைன் பார்ட்டியே வச்சுருக்காரு. பார்ட்டினாக்கா அவர் மட்டுமா வச்சு உறிஞ்சிருப்பார். அப்போ பார்ட்டினா யார் யார் வந்தாருன்னு கேளுங்களேன், அவரை கேளுங்களேன். இப்போ அவரை கொண்டு போய் அந்த தோப்பில் வச்சு அடிச்சிங்களா அஜித்குமாரை வச்சு, அதே தோப்பில் ஸ்ரீகாந்தையும் கொண்டு போய் வச்சு அடித்து வெளுன்னு வெளுத்து யார் வந்தா சொல்கிறா, எந்த நடிகர் வந்தா, எந்த நடிகை வந்தா, இந்த பிஜேபியில் உள்ள நடிகை வந்தாங்களா, அல்லது வேறு எதுவும் நடிகை வந்தாங்களா, யார் வந்தாங்க சொல்லு, அல்லது வேறு ஏதாவது பெரிய மினிஸ்டருடைய பசங்க யாரும் வந்தாங்களா, அல்லது மினிஸ்டரே வந்தாரா அந்த கொக்கைன் பார்ட்டிக்கு, வேறு யார் வந்தா சொல்லு, யார் எந்த பெரிய விட்டு இடத்துல வந்தாங்கன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தை கொண்டு போய் வச்சு அடித்து வெளுத்து அந்த பேர்கள்லாம் வாங்குங்களேன் பார்ப்போம். இல்லைனாக்கா அந்த கிருஷ்ணான ஒரு நடிகர், திரும்ப அந்த ஸ்ரீகாந்த் சொன்ன ஒரு நபர் நினைக்கிறேன் கிருஷ்ணான ஒரு நடிகர், அவர் இல்லைங்க எனக்கு பழக்கமே இல்லைங்க, எனக்கு தொற்று வியாதி இருக்குது அதனால் அடிக்கிறது இல்லை, எனக்கு இந்த பழக்கமே கிடையாது, யாரும் என்ன போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. ஆனால் அடித்தாப்புலன்னு அவங்க சொல்கிறாங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க, ஆமாம் அடிப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ கிருஷ்ணாவை கொண்டு போய் தோப்பில் கட்டி தொங்க விட்டு இதே மாதிரி அடித்து வெளுத்து விடுங்களேன் பார்ப்போம். இந்த ரோட்டில் நல்லா சரக்கை போட்டு போதையில் கார் ஓட்டிகிட்டு வர்றாங்கல்ல, பெரிய இடத்து விட்டு பிள்ளைகள், தலையில் பிறந்த பிள்ளைகள், அமைச்சர் விட்டு பிள்ளைகள், அவங்கெல்லாம் கார் விட்டுட்டு போதையில் வந்து எவ்வளவோ வீடியோஸ் வருது இல்லை, போலீஸ் மறைக்கும் பொழுது அங்கேயும் டியூட்டியை தான் பார்க்குறாங்க. அதுக்காக அவங்க டியூட்டியை பார்க்காம இல்லை, ஒரு BMW காரில் யாரோ ஒரு பெரிய விட்டு பிள்ளை சரக்கு அடிச்சுட்டு கண்ணாப்பெல்லாம் வண்டி விட்டு வருதுனாக்கா அங்கே காவல்துறை தான் வேலையை செய்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அவங்க போய் சர்ச் பண்ணுறாங்க, அவங்கள மறைக்கிறாங்க, அவங்கள வீடியோ எடுக்கிறாங்களே தவிர இப்போ அஜித்குமாரை ட்ரீட் பண்ணது மாதிரி அந்த BMW காரில் வர்ற அந்த பெரிய வீட்டு பிள்ளையை நீங்கள் ட்ரீட் பண்ணுறது இல்லையே. அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் வேறையாகவும் அஜித்குமார் போன்ற ஒரு எளிய ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய அஜித்குமார் போன்றவர்கள் மீது நீங்கள் செலுத்துகிற அடக்குமுறை அப்படிங்கிறது வேறையால இருக்குது. உசுறு போகிற அளவுக்கு அடித்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்து கோபம் வருது? அப்படி என்ன கோபம்? சமூகத்தில் இவங்க செய்கிறது பெரிய குற்றம்னாக்கா அப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எல்லாருமே வண்டி ஓட்டி ஏற்றுறாங்களா? அது தவறு இல்லைங்களா? எத்தனையோ வீடியோஸ் வருது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஓரமாக வீடியோ எடுக்கிறீங்க, கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க வந்தவங்க அந்த பெரிய எடுத்து விட்ட பிள்ளைகள். நிறைய ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டுமே நிறைய வீடியோஸ் வருது. நிறுத்திட்டு லிட்டரலாக திட்டுறாங்க, ரொம்ப கெட்ட வார்த்தை, நம்மளால் சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகள். இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச ஃபோனை பிடுங்குறாங்க, ஃபோனை அடிக்கிறாங்க, செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க. இப்போ கூட கோவாவில் ஏதோ மினிஸ்டரோட பொண்ணு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன நமக்கு தெரியல. அது அந்த போலீஸை காலால் உதைக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருக்கீங்களே. இப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தோப்பில் கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறது இல்லைங்களா? அங்கே வீடியோ மட்டும் தான் எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்து கேஸ் போடுறீங்க, அவ்வளோதான். சட்டப்படி சட்டம் என்ன சொல்லுதோ சட்டம் தன் கடமையை செய்யணும்னு செய்கிறீங்க. அப்போ அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அந்த பாத்ரூமில் அவங்க போகிற பாத்ரூம் மட்டும் பாசிப்படியாத பாத்ரூமாக இருக்கு. அப்போ ஒரு எளிய பின்னணியிலேருந்து ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய அவங்களும் குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஆனால் அவங்க போகிற பாத்ரூம் மட்டும் நல்லா பாசி படர்ந்த பாத்ரூமாக இருக்கே, வலிக்கி விழுந்துடுறாங்களே. அப்போ இந்த பெரிய வீட்டு பிள்ளைகள்லாம் தப்பு பண்ணிட்டு நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்களாங்க, சட்டம் தன் கடமையை செய்யணும். அவங்க போகிற பாத்ரூமில் மட்டும் பாசி படியாத பாத்ரூமாக இருக்குது. அவங்க எந்த பாத்ரூமில் வலிக்கி விழுந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த ஸ்ரீகாந்த் பாத்ரூமில் வலிக்கி விழவே இல்லை, கிருஷ்ணா வலிக்கி விழவே இல்லை, இந்த பிரசாத்னு ஒரு ஏடிஎம்கே ஒரு பீஸை பிடிச்சிங்களா அவன் எங்கேயும் வலிக்க விழவே இல்லை, அஜித் வாண்டியார் எங்கேயும் வலிக்க விழவே இல்லையே பாஸ். அப்போ யாரோ ஒரு வட சென்னையில் நிற்கும் பொழுது ஒரு புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல் அப்படின்னா தான் புரியும் உங்களுக்குலாம். அப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல், நல்ல வெஸ்டர்னான ஹேர் ஸ்டைல் இது. அவங்க மாடர்னாக இருக்காங்க. அப்போ வெஸ்டர்னான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வரும்பொழுது போலீஸ் என்ன பண்ணுறேன், அந்த முடியை பிடிச்சி இழுக்கிறது அப்படியே பசங்களை. சரி தவறே பண்ணியிருக்கட்டுங்க, அவன் தவறே பண்ணியிருக்கட்டும், அதுக்காக அவன் முடியை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் முடியை கட் பண்ணி விடுறது, முடியை வெட்டி விடுறது, இதெல்லாம் என்ன வேலை? இப்போ குடுமையை வச்சுட்டு ஒருத்தவன் இதே மாதிரி தவறு பண்ணிட்டோம்னா குடுமையை நீங்கள் வெட்டி விட்டுருவீங்களா நீங்கள்? இது வெளியில் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே தவறு செய்கிறாங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் எந்த பாத்ரூமில் வலிக்கி விழுறாங்க? இப்போ இந்த 5 பேரை கைது பண்ணியிருக்கீங்க தவறுன்னு சொல்லி. இந்த சம்மந்தப்பட்ட காவலர்கள் 5 பேர், அந்த 5 பேரை கொலை வழக்கு பதிவு பண்ணி இப்போ கைது பண்ணியிருக்காங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, கிரிமினல் வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு காவல்துறையில் வேலை செஞ்சு தவறு செஞ்சு இந்த படுகொலை செஞ்சு அந்த 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்படின்னாக்கா அவங்களும் அதே மாதிரி தவறு செஞ்சுருக்காங்களா? கொலை கேஸ் இல்லை அது. அப்போ இந்த 5 பேரையும் அதே தென்னந்தோப்பில் வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கேட்பீங்களா? எப்படி அடிச்சிங்க, என்னவா அடிச்சிங்க, எதுக்காக அடிச்சிங்க? இல்லை நகையை நீங்களே எங்கேயாவது ஆட்டையை போட்டு அவனை ஒத்துக்க சொல்லி, அதான் அந்த நரியை பிடிச்சி சிங்கம்னு ஒத்துக்க வைக்கிற மாதிரி அவனை ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணீங்களா? வழி தாங்க முடியாமல் அஜித் என்ன பண்ணியிருக்காப்புல, இடையில நான் தாங்க எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காப்புல, வழி தாங்க முடியாமல். அப்புறம் எங்கேயோ புதைச்சி வச்சிருக்கணும் கூட்டு போய் பக்கத்தில் ஒன்று காமிச்சிருக்காங்களோ, தோண்டி பார்த்தாக்கா இங்கே இல்லை. என்னடான்னு கேட்டோம்னாக்கா, ஐயா உண்மையில நான் எடுக்கலைங்க, நீ அடித்த வழி தாங்க முடியலைங்க, செத்து போயிடுவாங்க, இதுக்கு மேலே அடிச்சிங்கனாக்கா தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னால் வழி தாங்க முடியாமல் தாங்க ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் நடக்கிறதுக்காக இங்கே இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இப்போ காவல்துறைக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த தவறு செஞ்சுருக்காங்களே, இப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை? இவங்க ஏதாவது இப்போ இவங்க வேலை செய்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பாசி படர்ந்த பாத்ரூம்கள் இருக்குமா? இப்போ இவங்களுடைய பாத்ரூமில் வலிக்கி விழுந்து இவங்களுக்கு கை கால்கள் முறிவு எதுவும் ஏற்படுமா? ஏன் அந்த சுட்டு கொண்டாங்களே ஸ்டெர்லைட்டில், ஃப்ளோலின்கிற ஒரு பாப்பாவனுடைய வாயில் துப்பாக்கி சுட்டு கொண்டாங்களே, யார் சுட்டு கொண்டது? இந்த காவல்துறை சுட்டு கொண்டது. மேலே ஒரு மஞ்சள் டீஷர்ட் போட்டு சுட்டு கொண்டாரு. இன்னும் நிறைய போலீஸ் உள்ளே இறங்கி சுட்டு கொண்டாங்க. இப்போ அந்த 13 பேரை சுட்டு கொண்டாங்கல்ல, இப்போ அந்த 13 பேரை சுட்டு கொண்டதுக்கு என்ன தண்டனை? எனக்கு அதுவும் சட்ட விதிமீறல்கள் தான். காவல்துறையில் வேலை செய்கிறாங்க, காக்கி சட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட துப்பாக்கி இருக்குனாக்க எல்லாரும் டுப்புன்னு சுட முடியாது. அதுக்கெல்லாம் நீதிமன்றம் இருக்குது. போனால் உங்களுடைய வேலை குற்றம் சுமத்தப்பட்டவரை பிடிக்கணும். அது குற்றவாளியே கிடையாது, குற்றம் சுமத்தப்பட்டவர். அவர் அக்யூஸ்ட், அவ்வளோதான். குற்றம் சுமத்தப்பட்டவர், அவரை கேட்ச் பண்ணி நீங்கள் நீதிமன்றத்தை கொண்டு போய் நிப்பாட்டணும். அவ்வளோதான் உங்களுடைய வேலை. தண்டனை என்ன அப்படிங்கிறத, அந்த குற்றம் என்னங்கிறத அவங்க வாதாடி, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை 3 மாதம் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை, 7 மாதம் 8 மாதம் அவருக்கு ஏ செக்ஷன் கொடுக்காதீங்க, அவரை கடுங்காவலில் தான் வைக்கணும், என்ன எளவோ அது நீதிமன்றம் கொடுக்கட்டும். நீங்கள் யார் பாஸ்? நீங்கள் என்ன ஜட்ஜிக்காக படிச்சிருக்கீங்க? இல்லைல்ல, நீங்கள் ஜட்ஜி இல்லைல்ல, நீங்கள் போலீஸுக்கு படிச்சிருக்கீங்க, போலீஸாக வந்திருக்கீங்க. இங்கே ஏதாவது புகார்கள் வந்தால் அதை எடுத்து யார் என்னங்கிறத அவங்கள பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டணும். அவ்வளோதான் உங்களுடைய வேலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பிடிச்சி இவங்களே தீர்ப்பு எழுதிடுறது. பிடிச்சி உடனே பாத்ரூமில் வலிக்கி வச்சு அவருடைய கை கால்கள் முறிவு ஏற்பட்டு
பாத்ரூமில் வலிக்கி விழுந்து விட்டார் அப்படின்னு மறுநாள் காமிக்க வேண்டும். இந்த மாதிரி வரும்போது நாமளே ஃபன் பண்ணுவோம். ஆனால் போலீஸை கேள்வி கேட்போம். இவங்க வலிக்கி விழுறாங்களே. இந்த இவர் நம்ம ஷாருக் கான் பையன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இதேமாதிரி தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ அவர் பையனை எதுவும் இந்த மாதிரி விசாரிச்சிங்களா? அவர் போகிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் இப்போ பாத்ரூம்கள் வலிக்கி விழுகிற பாத்ரூம்கள் அங்கே கிடையாதுங்களா? சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, சென்னையில் தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஒரு டிராஃபிக்கில் ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து ஸ்கூல் அழைச்சிட்டு போகிறாப்புல, அங்கே முன்னாடி புல்லட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வழிவிடாமல் நிற்கிறாரு. அவர் நவந்தாக்கா அவர் போயிடலாம். வழிவிடாமல் நிற்கிறனால ஆறு அடிச்சுட்டே இருக்கிறாப்புல. டைம் ஆயிடுச்சு. எனக்கு சென்னையில் நம்ம டயத்துக்கு கிளம்பி தான் டயத்துக்கு போவோம். அப்போ டிராஃபிக் இருக்கும். ஐயோ டிராஃபிக் விழுந்துச்சுனாங்க, சிக்னல் விழுந்துச்சுங்க, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுனாங்க, ரொம்ப சிக்கலோட லேட்டாக போவோம். சில மீட்டிங்ஸ் கேன்சல் ஆகிடும், முக்கியமான மீட்டிங் இல்லாமல் போய்டும், அந்த கான்டாக்ட் தவிர்க்கப்படலாம் நம்மகிட்ட இருந்து. அப்படிங்கிறனால நம்ம யாராக இருந்தாக்கா உடனே ஆறு அடிச்சு நவருங்கப்பா, எனக்கு ஃப்ரீ லெஃப்ட்டாக இருக்கும். அதில் சிக்னல் நமக்கு விழுந்துருக்கு, அவங்களுக்கு விழுந்திருக்காது லெஃப்ட் சிக்னல். அது தெரியாமல் இவங்க மட்டும் லெஃப்ட் அடிச்சு நினைப்பாங்க. அப்படி போகும்பொழுது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்கிறதுலாம் ஆறு அடிச்சு வந்துருக்காரு பின்னாடி உள்ளவர். அப்போ இவர் நகரவேலாம் லைட்டாக நகர்த்திட்டு போகும்போதோ நவர மாட்டியான்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிராஃபிக்கில் ஓட்டும்போது சகஜம் தானேங்க இது. சென்னையில், அதுவும் சென்னை மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு மாநகரத்தில் அது ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சகஜம்ல. நீங்கள் வழி விடாமல் நிற்கிறீங்க, அவர் ஆறு அடிச்சுட்டே இருக்காரு. அவர் கடுப்பாகி உள்ள பூந்து இப்படி இடிக்கிற மாதிரி போயிட்டு போகும்போது நவந்து நிற்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு என்ன செய்வாங்க? தாம்பூலத்தில் வச்சுட்டு ஐயா தாங்கள் நகர்ந்து இருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. தப்பு உங்கள் மேலே இருக்குது. உடனே என்ன தெரியுமா பண்ணியிருக்காப்புல, அவர் புல்லட்டை ஸ்டாண்டு போட்டு அவரை பிடிச்சி நான் யார் தெரியுமா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ ஐயா தெரியாமல் சொல்கிறேன் சாரிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அவர். அதுக்கு ஒரு வண்டி நிப்பாட்டுன்னு சொல்லி யார் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே டிராஃபிக்கில் வண்டிலாம் போது அங்கேயே நடு ரோட்லேயே பின்னாடி கையை கட்ட விட்டு அவர் அடிச்சிருக்காப்புல ரோட்டில். இப்போ இந்த இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு போஸ்டிங் இல்லாமல் அந்த காக்கி யூனிஃபார்முக்கு உள்ள ஒரு போஸ்டிங் அவர்கிட்ட இல்லாமல் இருந்து இந்த சம்பவத்தை செஞ்சிருந்தானாக்கா அவர் எதிர்வினையாற்றிருப்பார். அப்போ பயந்துக்கிட்டே இவர் பெரிய ஆஜானு பாகவானாள், இவர் பயங்கரமான வீர் சூராதி சூர் அப்படின்னு அங்கே யாரும் ஒடுங்கி போகிறதில்ல, அடங்கி போகிறதில்ல. அங்கே ஒடுங்கி அடங்கி போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த பதவிக்கு கொடுக்குற மரியாதை. இந்த சமூகத்தை சட்டத்தின் பிடியிலிருந்து யாராவது வெளியில் எடுக்க பார்த்தாக்கா அவங்கள திருத்துகிற வேலையை அல்லது அவங்கள வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டுகிற வேலையை செய்கிற முக்கியமான சட்டத்தை பாதுகாக்கிற வேலையை இந்த காவல்துறை செய்யுது. இந்த காவல்துறை இருந்தால் தான் நாமெல்லாம் வந்து இங்கே ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் ஒரு வேளை ஸ்டேஷனுக்கு போனாலோ அல்லது எங்கேயாவது ஒரு யூனிஃபார்ம் போட்டு அல்லது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு யாராவது யோ வாயா போயா யோ போயா அப்படின்னு ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அதிகபட்சமாக நம்மளை பார்த்து நம்ம தவறே செய்யாமல் இருக்கும் கூட பேசினாலும் சரி உடுப்பா 1000 வேலை இருக்கவருக்கு சமூகத்தை பார்க்கக்கூடியவர், அவர் ரொம்ப முக்கியமான வேலை அவங்களுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் வேலை 24/7 கூட ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க நிறைய டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போகிறோமே தவிர அவர் பயங்கரமான ஆர்ம்ஸ் வச்சுருக்காரு, அவர் ஒரு மார்ஷல் ஆர்ட் பிளேயரு, அவர் வந்து சூரபுத்திர வீரரு, அவர்கிட்ட போனாக்கா அடிச்சு பலார்னு மலாக் தட்டுவார் அப்படிங்கிறதுக்காக யாரும் பயந்துட்டு போகிறதில்ல. இப்போ இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா இவங்க தனிப்படை அமைச்சிருக்காங்க. டிஎஸ்பி நேரடியாக ஒரு தனிப்படை அமைச்சிருக்காரு, ஒரு 6 பேர் கொண்ட போலீஸை வச்சு. அந்த தனிப்படை தான் இவரை அஜித்குமாருக்கு தூக்கிட்டு போனது. அப்போ நேரடியாக இந்த 6 பேரும் களத்தில் அதிகம் வேலை செய்ய முடியாது. இவங்க சாதாரண போலீஸ், இவங்க ஏதோ எஸ்பியோ டிஎஸ்பியோ கிடையாது. அப்போ இவங்களுக்கு உத்தரவு போட்ட அந்த உயரதிகாரி இருக்காருல்ல, அவர் எதற்காக ஒரு வாய்மொழியாக கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட், அது ரிட்டன் கம்ப்ளைண்ட் கூட இல்லைங்கிறாங்க. அப்போ வாய்மொழியாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு டிஎஸ்பி போன்ற உயரதிகாரிகள் களத்தில் இறங்கி அவங்க நேரடியாக ஒரு தனிப்படை உடனடியாக அமைச்சு அனுப்புகிற அளவுக்கு அந்த புகார் கொடுத்த நபர் எவ்வளோ முக்கியம். அவங்க யார் புகார் கொடுத்தது? அவர் புகார் கொடுத்த நபர் யார்? ஒரு உசுறு போகிற அளவுக்கு நீங்கள் அதில் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த புகார் கொடுத்த நபர் யார்? அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பை வந்து அதாவது ஒரு நட்பு ரீதியான அல்லது உறவு ரீதியாக இருந்திருக்கலாம். அந்த தொடர்பை நீங்கள் நகை காணாமல் போச்சுனாக்கா இந்த ஒட்டுமொத்த அரசாங்கம், எனக்கா காவல்துறை தான் அரசாங்கம்னு ஆகிப்போச்சு. அரசாங்கம் தான் காவல்துறை. இப்போ காவல்துறை சரியில்லைனாக்கா அரசாங்கம் சரியில்லைன்னு பேர் வந்துடும் சமூகத்தில். அப்போ அரசாங்கம் சரினா காவல்துறை சரியாக இருக்குது, சரியாக செயல்படுது, மக்களுக்கு நல்ல பேர் வாங்கிருக்காங்க, அரசாங்கம் நல்ல பேர் வாங்கும். எப்போ காவல்துறையில் சரியில்லாமல் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்தது பெருசாக பேசப்படுதோ அப்போ அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தணும். அந்த அரசாங்கமே சரியில்லைப்பா, ஏன்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரை வந்து மக்களை அடித்து கொள்கிறாங்க. இப்போ இதற்கு மந்திரி வந்து சிஎம் முதல்வர். அப்போ இந்த ஆட்சி வந்து சரியில்லை. அப்போ வேலையே பயிர் மேயிற இடத்துல இருக்குனாக்கா நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு? அப்போ என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த ஆட்சிக்கு அப்போ நான் எதுக்கு வந்து ஆதரவு தரணும்? இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளே வரும். அப்போ ஒரு 5,000 பேர் கொண்ட ஒரு தனிப்படையை அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அரசாங்கத்தை இந்த ஒரு தனிநபருக்காக ஒட்டுமொத்த அரசாங்கமும் கெட்ட பேர் ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த உயரதிகாரி ஆர்டர் போடுறாருனாக்கா அந்த நபர் யார்? அப்போ அந்த ஆர்டர் போட்ட உயரதிகாரி யார்? இப்போ இந்த 5 பேர் அப்படிங்கிறவங்க அவர் சொன்னதை இவங்க செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ
ஆர்டர் போட்ட அதிகாரி யாருங்கிறது இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். இல்லை, காவல்துறையில் உள்ள நபர்களால் ரொம்ப காலமாக வைக்கப்படுற கோரிக்கை என்னன்னாக்கா எங்களுக்கு விடுமுறை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த திமுக ஆட்சி வந்து அரசியல் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து காவல்துறையில் வேலை செய்பவர்களுக்கு விடுமுறை உண்டு இனி அப்படின்றது அது பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. காவல்துறை வேலை செய்கிறவங்க இருக்கட்டும், பொதுமக்களுமே பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ டிப்ரெஷனில் வேலை பார்க்கும்போது அந்த டிப்ரெஷன் வந்து கோபத்தை நம்ம மேலே நான் கொட்டுறதுக்கான சூழலாக இருக்குங்களா, அப்போ லீவ் உண்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி காவல்துறையில் வேலை செய்கிறவங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில் செஞ்சு சொல்கிறது என்னன்னாக்கா, நிறைய வேலை வாங்குறாங்க, அதிகமான வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது, எங்களுக்கு வந்து இது பத்தலை, ஓய்வு நேரம் பத்தலை, வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமை, ஒரு வீட்டில் சொந்தக்காரமான நிகழ்வு கூட போக முடியல, அப்படியே ரொம்ப முக்கியமான நிகழ்வுனாக்கா போயிட்டு தலையை காமிச்சு ஓடி வர வேண்டியதாக இருக்குது, இது என்ன வாழ்க்கைன்னே புரியல அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனாக்கா அருண் அவர்கள் இங்கே சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே சென்னைக்குள்ளேயா சிட்டிக்குள்ளேயா இருக்கட்டும், இந்த மற்ற சமூக சீர்கேடுகளை வந்து தனித்தனி டீமை போட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாரு. அதில் வந்து அருண் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறாரு. ஆனால் இந்த கீழே வேலை செய்கிறவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நான் அவங்க காதுக்கு கொண்டு போக முடியல. கீழே யாருக்கிட்டையாவது சொன்னாக்கா இப்போ முகம் தெரிஞ்சிருது, முகம் தெரிஞ்சாக்கா ஓ இந்த கம்ப்ளைண்ட் நீ சொல்லுவியாங்க மேலே, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அந்த அதிகாரி எங்கள் மேலே வந்து ஒரு வன்மத்தை கக்க வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளுறாரு. அப்போ எங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகுது. அப்போ இந்த எங்களுக்கு மேலே உள்ள உயரதிகாரிகள் வந்து எங்களை நிறைய வேலை வாங்குறது, அப்புறம் வந்து ரொம்ப 24/7 மாதிரி வேலை வாங்குறது, நிறைய ப்ரெஷராக இருக்குது எங்களுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கு அப்போ ஓய்வு வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ரொம்ப நியாயமான கேள்வி. இது முதல்வர் காது கொடுத்து கேட்டு என்னங்கிறது சரி பண்ணி ஆகணும். எனக்கு 24-25 லாக்அப் டெத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னா என்ன, அது அனாமத்தாக போகிற உசுருங்கிறது அனாமத்தாக போகுமா, அப்படியே அது நீதிமன்றத்தோட நிப்பாட்டுங்க, அடிச்சு கொள்றது நீங்கள் யார்? அப்போ நாங்கள் மனுஷங்க தானே அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் ஒருத்தவங்க அடிச்சு கொள்றீங்களா, அப்போ அவங்களும் மனுஷன் தானே. இப்போ நீங்கள் மனுஷனானு கேட்கும்பொழுது அது ஆப்போசிட்டில் உள்ளவனுக்கும் அந்த கொஸ்டினை நீங்கள் ஷூட் பண்ணணும்ல. ஆமாம், அவனும் மனுஷன் தானே, அவனை எதுக்கு அடிக்கிறோம், அவன் தவறு பண்ணியிருக்கானா நமக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் இருக்கும்பொழுது இவ்வளோ அடிக்கிறான். அடித்து முடிச்சதுக்கப்புறம் வேற ஒருத்தன் வந்து நான் தாங்க தவறு பண்ணேன்னு சொல்லி அந்த குற்றத்தை காணா போன பொருளை ஒப்படைச்சாக்கா, அப்போ அது வரைக்கும் அவனை போட்டு அடித்தமே, அதுக்கு என்ன தீர்வு? அப்போ ஒரு 33 அடி அடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா 33 அடி நீங்கள் திரும்ப வாங்கிப்பீங்களா? ஐயா 33 அடி அடிச்சது தெரியாமல் உங்களுக்கு என்னை அடித்து விடுங்கள் அப்படின்னு லாடம் கட்டுறதுக்கு நீங்களே காலை அப்படி மல்லாக்கப்படுத்திட்டு நீங்கள் காலை காமிச்சிருவீங்களா? அந்த குற்றம் சுமத்தப்பட்ட 5 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த உடற்கூறாய்வு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் 18 இடங்களுக்கு மேலே உடலில் நிறைய ஆழமான காயங்கள், அதோட கழுத்துலையும் குரவலையில் நிறைய காயங்கள் இருந்திருக்கு. அதனால தான் அவரோட உயிர் பிறந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த 5 பேரையும் விசாரிப்பதற்காக அழைத்து சென்றதாக சொல்லப்படுற அந்த 5 நபர்களையும் தனிப்படை அமைத்த அந்த 5 நபர்களையும் கொலை வழக்கு பதிவு செய்து, கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த அரசு இப்படி தவறுகள் நடக்கும்பொழுது இது நேராக அரசுக்கு தான் கொஷின் ஆகும். எனக்கு காவல்துறையினுடைய மந்திரி யாருனாக்க சிஎம், அதனால் நேரடியாக சிஎம் நோக்கி இந்த கேள்வி போகிறோம். அப்போ இந்த காவல்துறையில் ஒரு சின்ன குற்றம் நடந்தால் கூட அது ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தும். அதனால் காவல்துறையில் குற்றங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது சிஎம் உடைய பொறுப்பு மட்டும் அல்ல, அந்த காவல்துறையில் வேலை செய்கிற அதிகாரியுடைய பொறுப்பும் சேர்த்து தான். இந்த சம்பவம் நடந்தவுடனே இதையொட்டி நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. முதல்ல பரப்பப்பட்ட வதந்தினாக்கா நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நியூஸ் கார்டை பயன்படுத்தி யாரோ ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதில் இந்த ஃபாண்ட்டை பார்த்தாலே அது ஃபேக் கார்டுன்னு தெரியுது. அதை போய் உண்மைன்னு நம்பி எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எதிரிகளாக இருக்கக்கூடிய பலரும் இதை ஷேர் பண்ணி இது பயங்கர ஸ்ப்ரெட் ஆக்கிட்டாங்க. அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, அதாவது இறந்து போன 2 நபர்களும் மாரடைப்பால் தான் இறந்து போனார்கள் என்று சிஎம் சொன்னது போன்ற நியூஸ் கார்டில் சிஎம் ஃபோட்டோ போட்டு கீழே முதல்வர் மு க ஸ்டாலின் போட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டு நியூஸ் 7 கார்டுன்னு காலிலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய ஃபோனுக்கும் இந்த ஃபேக் நியூஸ் வந்து பரப்பப்படுது, ஃபேக் நியூஸ் கார்டு. ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயா தோழர் சண்முகம் அவர்களும் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மேட்டரை பேசிட்டாப்பில். இதையொட்டி சிஎம் சொன்ன மாரடைப்பால் இறந்து போனார்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எங்களால் ஒருபோதும் சிபிஎம்மில் ஏற்றுக்கொள்ள முடியாது, சிபிஎம் இதை வன்மையாக கண்டிக்கிறது வேறு கண்டனம் வேறு தெரிவித்தார் ஐயா தோழர் அவர்கள். அதனால் அப்புறம் திரும்ப அவர் மறுப்பும் தெரிவிச்சிட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு எங்கேயோ ஒரு ப்ரெஸ் மீட் தரும்பொழுது இதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிட்டார். ஆனால் பலரும் இதை கூட்டணி கட்சிகளில் உள்ளவங்களே இதை பலரும் உண்மை என்று நம்பியிருந்தார்கள். ஏன் அப்படின்னாக்கா, எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படிங்கிற 2 பேர் அடித்து கொல்லப்பட்டாங்க. அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அறிக்கை என்னன்னாக்கா, இறந்து போன 2 நபர்களும் லாக்அப் டெத்து கிடையாது, அவர்கள் மாரடைப்பால் இறந்து போனார்கள் என்கிற அறிக்கையே நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தார். அவர் எவ்வளோ ஒரு ஆள், இதில் அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது. எனக்கு 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது கூட நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர். அப்போ 2 பேர் தான் மாரடைப்பால் இறந்து போனால் இவர் மட்டும் இல்லை, நம்ம கடம்பூர் ராஜ் இருக்கார் இல்லைங்களா, அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாப்புல. எங்கள் ஐயா எங்களுடைய
முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாரு, வந்து மாரடைப்பில் இருந்து போயிருக்காங்க, மற்றபடி சட்டப்படி நடவடிக்கையை நாங்கள் பயங்கரமாக அறுத்தள்ளிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல. அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி சொன்னதுனால அப்போ இந்த முறையும் போலீஸை காப்பாற்றுவதற்காக, எனக்கா போலீஸ் வந்து சிஎம்னுடைய கையில் இருக்குது, அவர் தான் அதுக்கு மந்திரி என்பதனால் இப்போ இதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிஎம் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா வழக்கமாக இருக்கிற ஆட்சியாளர் இதைத்தான் செய்வாங்க, காவல்துறை தவறு செய்யும் பொழுது காவல்துறையின் மீது எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காது என்கிற முன்னாடி உள்ள ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு நம்பியிருக்கலாம். ஆனால் தோழர்கள் மீது எந்த தவறும் கிடையாது, ஏன்னாக்கா அப்படி தான் வரலாறுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ காவல்துறை விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஆட்சியாளர்களும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சி அப்படி அல்ல என்று நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முன்னெடுப்புகள், இந்த சட்ட நடவடிக்கை அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த ஃபேக் கார்டு ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு, இது ஒட்டி பரப்பப்பட்ட வதந்தி. அப்புறம் அந்த 6 பேர் ஃபஸ்ட்டு இந்த தனிப்படையில் 6 பேர் இருந்தாங்க, அதில் 5 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த 6 பேருமே முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. இதை பரப்பினது யாருனாக்கா ஒரு தற்கூரி ஒன்று, ஒரு ஆபாயில் ஒன்று இருக்கும், அந்த ஆபாயில் அந்த 6 பேருமே முக்குளத்தூர் ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஏன்னாக்கா இறந்து போன நபர்கள் அஜித்குமார் அவர் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் நாடார் முக்குளத்தூர் கம்யூனிட்டி கடையில் நிறைய சண்டைகள் அப்பப்போ வரும். அதனால் நாடார் இறந்து போயிருக்காருனாக்கா 6 பேருமே முக்குளத்தூர் போட்டோம்னாக்கா முக்குளத்தூர் ஜாதி வரியில் அடிச்சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து கன்வே ஆகிடும். அதனால் இந்த 2 சாதிக்கு இடையில் ஒரு கலவரத்தை தூண்டின மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே முக்குளத்தோர் அப்படின்னு யாராவது கேட்டால் கூட ஐயோ அப்படிங்களா எனக்கு தெரியாதுங்க, தெரியாமல் போட்டனே அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டா போதும் என்கிற நோக்கத்தில் 2 சமூகங்களுக்கு இடையே இப்போ தான் அந்த 2 சமூகமும் அடிச்சுக்காமல் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக சகோதரனாக பழகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து இந்த இறந்து போன அஜித்குமார் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த 6 நபர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னாக்க இது திட்டமிட்ட ஒரு ஜாதிய வன்மம் என்று பரப்பக்கூடிய அந்த ஆபாயில் ஒரு பதிவு போட்டிருக்கு. இந்த ஆபாயில் தான் நம்ம அண்ணன் போன்றவர்கள், ரஞ்சித் அண்ணன் போன்றவர்கள் மேடை அமைத்து கொடுத்து இந்த தற்கொலைகளை அண்ணன் பாராட்டி தள்ளிட்டு இந்த தற்கொலைகளுக்காகவும் இந்த ஆபாயிலுக்காகவும் தோழர் ஆதவன் திருச்செஞ்சா போன்ற அறிவுஜீவிகளை பகச்சுக்கு நிற்கிறதுங்கிறது அது வண்டி எங்கே போய் நிற்குன்னு நமக்கு தெரியல. சரி போகட்டும், எங்கே போய் அதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி சொல்லிட்டு இந்த தற்கொலைகள் ஆபாயில் என்ன பண்ணுனாக்கா ஒரு காதலை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாப்புல ஒரு நபர், இங்கே திருவள்ளூர் பகுதியை சார்ந்த ஒரு நபர் ஒரு காதலை பிரிக்கிறாங்க. அதற்கு ஏடிஜிபியுடைய கவர்மெண்ட் வண்டியை எடுத்துகிட்டு போய் ஆள் கடத்தல் பண்ணி அந்த காதல் ஜோடியை பிரிக்கிற ஒருத்தவங்களை காவல்துறையும் அரசாங்கமும் கைது பண்ண போனாக்கா ஆள் கடத்தல் காதலை பிரிச்சிருக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து. அப்போ ஆள் கடத்தலுங்கிறது மைனர், அந்த பையன் 17 வயசு என்னமோ, அப்போ மைனர் பையனை கவர்மெண்ட் வண்டியை வச்சு கடத்திருக்காங்க, ஏடிஜிபி வண்டியை வச்சு கடத்திருக்காங்க. கடத்தின ஆட்கள் இந்த நபருடைய அடியாட்கள், இதற்கு மூளையாக செயல்பட்டவர் அந்த நபர் அப்படிங்கிறதா இதில் உள்ள எல்லா ஆதாரத்தில் கொண்டு நிப்பாட்டாங்க போலீஸு. இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிது அந்த தற்கொலை அந்த ஆபாயில். இந்த இவரை காப்பாற்றுவதற்காக அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய நீலம் பப்ளிகேஷன்லையும் அவங்க இதற்கு முட்டு கொடுத்து நல்லா முண்டாசை கட்டிக்கிட்டு ஒரு காதலை பிரிக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காரு. ஒரு மைனராக இருக்கக்கூடிய பையன் ஆள் கடத்தல் பண்ணியிருக்காரு. அதற்கு கவர்மெண்ட் வண்டியவே ஏடிஜிபி வண்டியை பயன்படுத்தியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய குற்றம் இது. இதுதான் வந்து நமக்கு அம்பேத்கர் அவர் சொல்லிக் கொடுத்தாரா? இதுதான் சாதியை அழித்தொழுத்தல் அப்படிங்கிறத ஐயா அம்பேத்கர் அவர்கள் காதலை பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரா? இல்லை சாதியை அழித்தொழுத்தல் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? சொந்த சுயசாதியை சார்ந்தவர் ஒரு தவறை செய்கிறார் அல்லது ஆள்கடத்தல் செய்கிறார், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார், மைனர் பையனை கடத்துறாரு, மிரட்டுறாரு, அல்லது யாராவது பணம் வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்னாக்கா சுயசாதியாக இருக்கும் பட்சத்தில் அவரை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஐயா அம்பேத்கர் அவர்கள் சாதியை அழித்தொழுத்தல் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டில் எங்கேயாவது எழுதியிருக்காரு அப்படி, இல்லை வேறு எங்கேயாவது சொல்லியிருக்காரா, பேசியிருக்காரா? இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததா? அதனால் அந்த 6 நபர்களுமே முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு ஜாதிய வன்மத்தை அங்கே விதைப்பதற்கான போஸ்ட்டை போட்டவர்களுக்கு எதிராக நிறைய நபர்கள் வந்து எதிர்த்து ட்வீட் போட்டிருந்தாங்க. சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நம்ம தெரியல, புகார் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரியல. ஸோ இதையொட்டி பரப்பப்பட்ட இன்னொரு வதந்தி இருக்குது. இறந்து போன அஜித்குமார் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பட்டுச்சு. ஸோ அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர், குறிப்பாக அவருடைய கம்யூனிட்டி நாடார் கம்யூனிட்டியை சார்ந்தவர். இப்படி நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. ஏன்னாக்கா ஒரு நபர் இறந்து போயிருக்காரு, அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, ஒரு அதிகார அத்துமுறையில் நடந்திருக்கு, காவல்துறையினுடைய அராஜகம், காவல்துறையினுடைய ரவுடி போக்குது. இதை கண்டித்து காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பணும், அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பணும், சிஎம்ஐ நோக்கி கேள்வி எழுப்பணும். இவ்வளவு வேலைகள் இதுக்குள்ள இருக்கு. இதை விட்டுட்டு இதை பயன்படுத்தி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்றதுக்காக ஃபேக் நியூஸை பரப்புறீங்கல்ல என்ற பரதேச நாய்களா. என்ற ஓட்டு பொறுக்கணும்னாக்கா மக்கள் நலத்திட்டங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க,
மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு வக்கு இல்லை, பிஜேபியோட கூட்டணி வைக்கணும், எனக்கு வேறு வழி இல்லை, இல்லைனாக்கா ஈடியை வச்சு ராட் அடிப்பான் அப்படின்னாக்கா அதற்காக ஒரு செத்து போய் கிடக்கான். அவனை நம்பி தான் அந்த குடும்பமே இருந்திருக்கு. இதில் காவல்துறை கேள்வியில் போனோம். 24-25 டெத்து, லாக்அப் டெத்து நடந்திருக்கு. 330+ அந்த அரெஸ்ட் பண்ணவங்க இதுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் போகிறதுக்கு முன்னாடி கைகால் முறிக்கப்பட்டு கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. என்கவுண்டர்ஸ் 17-18 நடந்திருக்கு, அல்லது அதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை நினைக்கிறேன். இவ்வளவையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும், அல்லது கருத்தரங்கங்கள் நடத்தணும், இதை ஒட்டி கூட்டங்கள் போடணும். இது பண்ணாமல் இதில் ஃபேக் நியூஸஸ் பரப்பி ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்துகிற வேலையை பார்க்க வேண்டியது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி சிஎம்முக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறது உங்களுக்கு வெக்கமாக இல்லை? இது ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த நரையில் அரிசியை பொறுக்கி திங்கிறவன்னு சொல்லுவாங்க. ஓப்பனாக சொல்லணும்னாங்க, பீல அரிசி கிடந்தா கூட அதை எடுத்து கழுவி திங்கிறவன் தான் அந்த வேலையை பார்ப்பான், அல்லது அவன் கூட இந்த வேலையை பார்க்க மாட்டான். நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க. சரி.